அது சரியா மார்ச் 23, 2010 கேரளாவுல பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கிற புத்தூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். நேரம் மதியம் சரியா 1:25 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. டூ வீலர்ஸுக்கு தேவையான டயர்களை விற்கக்கூடிய தன்னுடைய கடையில உட்கார்ந்துட்டு இருந்த 52 வயதான ஜெயகிருஷ்ணன் ஒரு கஸ்டமர் கேட்ட டயர் எடுத்து கொடுத்துட்டு அவங்க கொடுத்த பணத்தை வாங்கி கல்லா பெட்டியில போட்டுட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல அவருடைய ஷர்ட் பாக்கெட்ல இருந்த செல்போன் ரிங் ஆகி அவருடைய கவனத்தை ஈர்க்க அதை எடுத்து பேச ஆரம்பிக்கிறார். மறுமுனையிலிருந்து பேசுன அவருடைய 20 வயதான மகள், அப்பா வீட்லயா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இல்லம்மா நான் கடையில் இருக்கேன் அப்படின்னு ஜெயகிருஷ்ணன் ரிப்ளை பண்ண, நான் அம்மாட்ட பேசுறதுக்கு 4 டைமுக்கு மேல கால் பண்ணப்பா, ஆனா அவங்க கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் நான் உங்களுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா വീട്ടിലാണോ? ഞാൻ അമ്മയോട് സംസാരിക്കാൻ 4 തവണ വിളിച്ചു, പക്ഷെ അവൾ ഫോൺ എടുക്കുന്നില്ല, അതുകൊണ്ടാണ് നിങ്ങളെ വിളിച്ചത്. அதை கேட்ட ஜெயகிருஷ்ணனோ, அப்படியா அவங்க ஏதாவது வேலையா இருந்திருப்பாங்க, சரி இருமா நான் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு தான் போறேன், அங்க போயிட்டு அம்மாவை பேச சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. அதுக்கப்புறமா தன்னுடைய டூ வீலர் எடுத்துட்டு கிளம்பினவர் அடுத்த 10 நிமிஷத்துல தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. க்ளோஸ் பண்ணியிருந்த அவங்க வீட்டுடைய கேட்டை திறந்துட்டு உள்ள போனவருக்கு வீட்டுக்குள்ள ரொம்ப அதிகமான சவுண்டோட டிவி ஓடிட்டு இருக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. எதுக்கு இவ்வளவு சவுண்ட் வச்சு டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தன்னுடைய வாய்க்குள்ள முணங்கிக்கிட்டே அங்க போன ஜெயகிருஷ்ணன் வீட்டுடைய காலிங் பெல்ல பிரஸ் பண்றாரு. பட் ரொம்ப நேரம் ஆகியுமே யாருமே வந்து கதவை திறக்கவே இல்லை. இதனால பொறுமை இழந்து போனவரு கதவை ரொம்பவே பலமா தட்டியும் தள்ளியும் பாக்குறாரு. அப்ப அது உள்ள லாக் ஆகி இருக்கிறது அவருக்கு கன்ஃபார்மா புரிய ஆரம்பிக்குது. கூடவே டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து ஏன் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகமும் அவருக்கு வர ஆரம்பிக்குது. உடனே அந்த வீட்டுல இருந்த ஒரு ஜன்னல் வழியா வெளியிருந்து எட்டி பாக்குறாரு. அங்க ஒரு வித்தியாசமான அதிர்ச்சியான காட்சி அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அங்கிருந்த அந்த வீட்டுடைய ஹாலுடைய தரையில அவருடைய மாமியாரான 70 வயதான கார்த்தியாயினி தன்னுடைய கை மற்றும் கால்கள் கோணல் மாணலா விரிச்சபடி கீழே படுத்து கிடக்குறாங்க. அவங்களுடைய உடல்ல எந்த ஒரு அசைவுமே இல்லை அப்படிங்கிறத பார்த்த ஜெயகிருஷ்ணன் பதறி போய் அந்த வீட்டுடைய பின்பக்கத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்பக்கமா போனவரு அங்க போய் அங்க மூடி இருந்த பின்பக்க கதவை தள்ளி பாக்குறாரு. அந்த கதவும் என்னை யாரும் லாக் பண்ணல அப்படின்னு சொல்லாம சொல்ற மாதிரி ஓபன் ஆகி வழிவிடுது. பதட்டத்தோட உள்ள போன ஜெயகிருஷ்ணன் அங்க தன்னுடைய மனைவி கடந்த கோலத்தை பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. ஏன்னா அவருடைய மனைவியான 47 வயதான ஷீலா ரத்த குளத்துல மிதக்கிற மாதிரி குப்புற படுத்த நிலைமையில அங்க கிடந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல அவங்களுடைய கழுத்து அறுக்கப்பட்டிருக்கிறதையும் கண்கள் திறந்தபடியே இருக்கிறதையும் பார்த்த ஜெயகிருஷ்ணனுக்கு அவங்களுடைய உடல்ல உயிர் இல்ல அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. தன்னுடைய கண்ணு முன்னாடி நடந்திருக்கிறத கொஞ்சம் கூட நம்ப முடியாம நிக்கிற அவருடைய உடலும் இப்ப பயத்துல நடுங்க ஆரம்பிக்குது. ஆல்சோ அங்க அடிச்ச ரத்த வாடை அவரை மூச்சு விட முடியாம அப்படியே திணறவும் வைக்குது. உடனடியா அங்கிருந்து வெளியே ஓடி வந்தவரு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி கதறி அழுகிறாரு. அது மட்டும் இல்ல போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணி தகவல் சொல்றாரு. இப்ப ஜெயகிருஷ்ணனுடைய மனைவிய இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணது யாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன, இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த கேஸோடைய கிளை கேஸ் மாதிரி நடந்த இன்னொரு ஷாக்கிங்கான சம்பவத்தை பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
நான் இன்ட்ரோல சொன்ன அந்த ஜெயகிருஷ்ணன் அதே புத்தூர் ஏரியாவில் ஒரு டயர் கடையும் கூடவே ஒரு செல்போன் கடையும் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. அவரு டயர் கடையும் அவருடைய மனைவியான ஷீலா செல்போன் கடையும் கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. தினமுமே காலையில வீட்லயே சாப்பிட்டு கிளம்புற அந்த ரெண்டு பேரும் மதிய சாப்பாட்டுக்கு மறுபடியும் வீட்டுக்கு போறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுடைய மூத்த மகள் ஃபாரின் கண்ட்ரில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய ரெண்டாவது மகள் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பிரைவேட் என்ஜினியரிங் காலேஜ்ல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்திருக்காங்க. காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த அவங்க எப்பவுமே லஞ்ச் டைம்ல தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசுறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. ஆனா அப்படிதான் சம்பவம் நடந்த மார்ச் 23 அன்னைக்கு மத்தியானமும் வழக்கம் போல லஞ்ச் டைம்ல கால் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்பட்ட ஷீலாவை செக் பண்ண டாக்டர்ஸ் அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. பட் அவங்க அம்மாவுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னும் தலையில அடிபட்டதுனால அவங்க மயக்க நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உடனடியா கிரைம் சீனை செக்யூர் பண்ண போலீஸ் ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ மாதிரியான எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல டாக் ஸ்குவாடும் கிரைம் சீன்ல இருந்து மோப்பம் பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்குது. ஆனா வீட்ல இருந்து மெயின் ரோடு வரைக்கும் ஓடுன அந்த டாக் ஸ்குவாட் அதுக்கப்புறமா கில்லர்ஸை ஸ்மெல் பண்ண முடியாம அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. இது போலீஸ்க்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாலுமே கூட கிரைம் நடந்த அந்த வீட்டை செக் பண்ணிட்டு இருந்த ஃபாரன்சிக் டீம் சில அன்னோன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. which means அந்த வீட்டில் இருந்த ஜெயகிருஷ்ணன், ஷீலா மற்றும் அவங்களுடைய அம்மாவை தவிர புதுசா ஒரு 3 பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா கிரைம் சீன்ல உடைஞ்சு கிடந்த ஒரு பீங்கான் டீ கப், வீட்டுடைய மெயின் டோர்ல, கிச்சன் டோருடைய சுவர்கள்ல அண்ட் கிச்சன்ல இருந்த ரத்தக்கரையோடு இருந்த கத்தி அப்படின்னு இது எல்லாத்திலிருந்துமே அந்த 3 அன்னோன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அதே போல கிரைம் நடந்த அந்த வீட்டை செக் பண்ண போலீஸ்க்கு மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுமே கூட கிளியரா தெரிய ஆரம்பிக்குது. எஸ், அந்த வீட்டில இருந்த பீரோல இருந்த லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்துச்சு. முக்கியமா விக்டிமான ஷீலா மற்றும் அவங்களுடைய அம்மா போட்டிருந்த நகைகளுமே கூட கலட்டி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. ஆல்சோ வீட்டில இருந்த 3 செல்போன்களும் 2 மணி பர்ஸுமே கூட காணாம போயிருக்கு. இது எல்லாத்தையுமே வச்சு பாக்குறப்ப இது ஸ்ட்ரிக்ட்லி ராபரிக்காக நடந்த ஒரு கொலை தான் அப்படின்னு போலீஸ்க்கு கன்ஃபார்ம் ஆகுது. அப்பதான் அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு லேடி மேலேயும் போலீஸ்க்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. பிகாஸ் அவங்க கண்டுபிடிச்ச அந்த அன்னோன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ல இந்த வேலைக்கார பெண்ணுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டுமே இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, கிரைம் நடந்த அன்னைக்கு அவங்க வேலைக்கு வராம லீவ் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இதனால ஒருவேளை இந்த கிரைம்ல அந்த லேடிக்கும் தொடர்பு இருக்குமோ அப்படின்னு போலீஸ்க்கு சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அந்த வீட்டுக்குள்ள ஃபோர்ஸ்டு என்ட்ரி எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்ட போலீஸ்க்கு கண்டிப்பா விக்டிமுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான சந்தேகம் வருது. குறிப்பா அந்த வீட்டுல நகைகள் இருக்கிறதும் அது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதும் கில்லர்ஸ்க்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த வீட்டை பத்தி அணுவா தெரிஞ்ச ஒருத்தர் தான் இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்கணும் அப்படின்னு போலீஸ் கணக்கு போடுறாங்க. பட் விசாரணையில அந்த வேலைக்கார லேடியோ கொலை நடந்த அன்னைக்கு என்னுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன், அதை ஷீலாமாவுக்கு கூட கால் பண்ணியும் சொல்லிட்டனே அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் அந்த வேலைக்கார பெண்மணியுடைய அளபை மற்றும் கால் ஹிஸ்டரிய கிராஸ் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அது உண்மைதான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அதே போல அந்த வேலைக்கார பெண்மணி அந்த வீட்டில் ரெகுலரா வேலை செய்யறதால தான் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் உள்ள இருந்திருக்கு அப்படிங்கிறது போலீஸ்க்கு புரிய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் விக்டிமுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போற அவங்க ரிலேட்டிவ் சில பேருடைய அளபையும் கிராஸ் செக் பண்ணப்படுது. அதிலிருந்து போலீஸ்க்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்காம போகுது. இது போக ஷீலாவை முதல்ல இறந்த நிலைமையில பார்த்தது அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஜெயகிருஷ்ணன் தான் அப்படிங்கறதால அவருடைய அளபை மற்றும் கால் ஹிஸ்டரியுமே செக் பண்ணப்படுது. ஆனா அதுவுமே ஜெயகிருஷ்ணன் மேல எந்த ஒரு தப்புமே இல்லைங்கிற பதில தான் கொடுக்குது. இதனால மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸுக்கு சொந்தக்காரங்க தான் கில்லர்ஸா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ற போலீஸ் அது யாரா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. கொலை நடந்தது 2010 காலகட்டம் அப்படிங்கறதால இப்ப இருக்கிற மாதிரி நிறைய பேருடைய வீட்ல எல்லாம் சிசிடிவி இருக்காது. ரொம்ப கம்மியான அளவுல ரொம்பவே ரேரா தான் இருக்கும். அதனால கொலை நடந்த அன்னைக்கு அந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற விவரம் போலீஸ்க்கு தெரியாமலேயே போயிருது. அட்டாப்சி ரிப்போர்ட்ல காலையில 10 மணிலிருந்து 12 மணிக்குள்ள தான் இந்த கொலை
கொலை நடந்திருக்கணும் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த குறிப்பிட்ட டைம்ல அந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வந்துட்டு போனாங்க அப்படிங்கறத அக்கம் பக்கத்துல இருந்த யாருமே கவனிக்காம விட்டுருக்காங்க. சோ இப்ப போலீஸ் கிரைம் நடந்த இடத்துல கிடைச்ச அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்குமே அனுப்பி பழைய கைதிகளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஷீலாவுடைய அம்மாவுக்கும் மயக்கம் தெளிஞ்சு பேச ஆரம்பிச்சதால அவங்க சொன்ன அடையாளங்களை வச்சு கில்லர்ஸ் எப்படி இருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு டிராயிங்கையுமே வரைய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே மேல அந்த ஏரியால நகை திருட்டு வேலையை பண்றவங்களையும் அந்த திருட்டு நகைகளை வாங்குறவங்களையும் தேடி பிடிச்சு தீவிரமா விசாரிக்கிறாங்க. ஆல்சோ விக்டிம் ஷீலாவுடைய தங்கச்சி கேரளாவுடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஹையர் ஆபீசரா இருந்திருக்காங்க. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு மினிஸ்டர் லெவல்ல இருந்து கில்லர்ஸை சீக்கிரமா பிடிக்க சொல்லி போலீஸ்க்கு ரொம்பவே பிரஷர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரஷர்னால பகலா போலீஸ் இந்த கேஸ்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்பதான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த கேஸை கிராக் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரேக் த்ரூவும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. எஸ், கிரைம் நடந்த வீட்ல இருந்து 3 செல்போன்ஸ் காணாம போயிருந்துச்சு அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனா அது 3மே திருடு போன நாள்ல இருந்து ஸ்விட்ச் ஆஃப்லயே தான் இருந்திருக்கு. எப்படியுமே அந்த போன் திரும்பவுமே ஆன் ஆகும் அப்படின்னு போலீஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டே தான் இருந்திருக்காங்க. அப்பதான் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே மார்ச் 27 அன்னைக்கு காலையில அதுல ஒரு செல்போன் ஆன் ஆயிருக்கு. அதுல புதுசா வேற ஒரு சிம் கார்டு போடப்பட்டிருக்கு அப்படிங்கறத அந்த போனுடைய IMEI நம்பரை வச்சு கண்டுபிடிச்ச போலீஸ் உடனடியா அந்த போனை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த போன் அதே பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற தேசமங்கலம் அப்படிங்கிற பகுதியுடைய டவர் ரேஞ்சில தான் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியா அந்த லொகேஷனுக்கு போன போலீஸ் அங்க ஒரு வாடகை வீட்டுல பதுங்கி இருந்த 36 வயதான கனகராஜ் அப்படிங்கிறவனை ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சாதிச்சவன் போலீஸ் அவங்களுடைய பாணியில விசாரிக்க ஆரம்பிச்சதும் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம கக்க ஆரம்பிக்கிறான். வீட்ல தனியா இருக்கிற பெண்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைய வைக்கிற மாதிரி அவன் சொன்ன அந்த கன்ஃபெஷன்ல இருந்த விஷயங்கள் இதுதான். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 36 வயதான சம்பத் நான் இன்ட்ரோல சொன்ன ஜெயகிருஷ்ணனுடைய டயர் கடையில 2010 பிப்ரவரி மாசம் தான் வேலைக்கு சேர்ந்திருக்கான். வேலைக்கு சேர்ந்தானே தவிர நேர்மையா உழைச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு அவன் நினைக்கல. குறுக்கு வழியில ஈஸியா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறதா அவனுடைய எண்ணமா இருந்திருக்கு. அந்த ஒரு தப்பான ஆசை தான் அவனுக்குள்ள வேரூன்ற ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய ஓனரான ஜெயகிருஷ்ணனுக்கு இருக்கிற பண வசதியை பார்த்துட்டு அவனுக்குள்ள வேரூன்ற ஆரம்பிச்ச அந்த தப்பான ஆசை ஒரு ஆலமரம் மாதிரி பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பொண்ணு ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருக்க, இன்னொரு பொண்ணை என்ஜினியரிங் படிக்க வச்சுட்டு 2 கடை சொந்த வீடு அப்படின்னு ரொம்பவே வசதியா இருந்த ஜெயகிருஷ்ணனுடைய வாழ்க்கை சம்பத்துடைய கண்களை உறுத்த ஆரம்பிச்சது. இப்படி போயிட்டு இருந்த ஒரு சமயத்துல தான் ஜெயகிருஷ்ணன் கடையில் இருக்கிறப்ப அவருக்கு ஒரு தடவை பணம் தேவைப்பட்டிருக்கு. அதனால பணத்தை எடுத்துட்டு வர சொல்றதுக்காக கடையில வேலை செஞ்சுட்டு இருந்த சம்பத்தை நீ வீட்டுக்கு போய் அம்மாட்ட சொல்லி பணத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. அப்படி வீட்டுக்கு போன அந்த டைம்ல தான் அந்த வீட்ல பணம் மற்றும் நகைகள் வைக்கிற பீரோ எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை அவன் அப்பவே நோட் பண்ணியிருக்கான். கூடவே அவன் அப்படி நோட் பண்ணும் பொழுதே அதை எப்படியாவது கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற தப்பான ஆசையும் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. வேலைக்கு சேர்ந்த அந்த 1 மாசத்துக்குள்ளேயே வேலையை விட்டு நின்றுட்டு கோயம்புத்தூருக்கு திரும்பி வந்தவன் அங்க இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்டான மணிகண்டன் கிட்டையும் அவனுடைய ரிலேட்டிவான கனகராஜ் கிட்டையும் தன்னுடைய பிளானை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜெயகிருஷ்ணனுடைய வீட்டை பொறுத்த வரைக்குமே அவரும் அவருடைய மனைவியான ஷீலாவும் காலையில ஒரு 9:30 மணிக்கு அவங்க வீட்டுல இருந்து வெளியே கிளம்பிடுவாங்க. ஷீலாவை செல்போன் கடையில டிராப் பண்ணிட்டு தன்னுடைய டயர் கடைக்கு போற ஜெயகிருஷ்ணன் மதியம் 1 மணிக்கு தான் மறுபடியும் அவங்கள கூட்டிட்டு மதிய சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு போவாரு. இந்த இன்பிட்வீன் டைம்ல அந்த வேலைக்கார லேடி மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. இதனால அவங்க தனியா இருக்கிற அந்த டைம் தான் அந்த வீட்டில் கொள்ளையடிக்கிறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நான் இன்ட்ரோல சொன்ன அந்த மார்ச் 23ஆம் தேதியை ஃபிக்ஸ் பண்றானுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு சிட்டிக்கு வந்து அங்க கனகராஜ் தங்கியிருந்த ஒரு ரூம்லயே ஸ்டே பண்றானுங்க. அதுக்கப்புறமா மார்ச் 23 அன்னைக்கு காலையில யாருமே கவனிக்காத மாதிரி ஜெயகிருஷ்ணனுடைய வீட்டுக்கு முன்னாடி பெரிய பெரிய அடர்ந்த மரங்கள் இருந்திருக்கு.
இருக்கு. அந்த மரங்களுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்னுக்கிறானுங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தவனுங்க அவனுங்க எதிர்பார்த்தபடி அன்னைக்கு அந்த வீட்டுக்கு வேலை செய்யற லேடி அங்க வரல. அதே போல கடைக்கு போறதுக்காக ஜெயகிருஷ்ணன் மட்டும்தான் வீட்ல இருந்து தனியா வெளியே வந்திருக்காரு. இதனால ஏன் வேலைக்கார பொண்ணு வரல, அதே மாதிரி ஷீலா எதனால கடைக்கு போகல அப்படின்னு அவனுங்களுக்குள்ள ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா வேலைக்கார பெண் வரல அப்படிங்கறதால தான் ஷீலா அன்னைக்கு செல்போன் கடைக்கு போகாம வீட்லயே இருந்திருக்காங்க. அது போக அதுக்கு முன்னாடி நாள் தான் ஷீலாவுடைய அம்மாவுமே இவங்களை பார்க்கறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆக மொத்தம் இவனுங்க நினைச்சே பார்க்காத 2 பேர் தான் அந்த வீட்டுக்குள்ள இப்ப இருக்காங்க. ஓகே, ஷீலா வெளியே போவாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 1 மணி நேரமா அங்க காத்துட்டு இருந்தவனுங்க ஒரு கட்டத்துல தங்களுடைய பொறுமை இழந்து போறானுங்க. சரி, வேலைக்காரி வரல, வீட்டுக்குள்ள ஷீலா மட்டும்தான் உள்ள இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறானுங்க. அது ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கிற ஒரு ஏரியா அப்படிங்கறதால யாரும் கவனிக்காத மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போறானுங்க. அப்படி போன அந்த 3 பேர்ல மணிகண்டன் மட்டும் யாராவது வர்றாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக உள்ள போய் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கேட்டு கிட்டேயே நின்னுக்கிறான். இப்ப மத்த 2 பேரும் அந்த வீட்டுக்கு உள்ள போய் காலிங் பெல் அடிக்கிறாங்க. அடுத்த சில நொடிகள்லயே ஷீலாவும் வந்து கதவை திறக்கிறாங்க. பட் அவங்க கண் இமைக்கிற நேரத்துக்குள்ளேயே அவங்க மேல பாய்ஞ்ச அந்த 2 பேரும் அவங்களுடைய வாயை பொத்தி உள்ள இழுத்துட்டு போறானுங்க. அதுக்கப்புறமா அவங்கள தரையில தள்ளி அவங்க தலையை பிடிச்சு தரையிலேயே அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த டைம்ல அவங்களுடைய பிடியிலிருந்து விலகின ஷீலாவோ பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டுதான் பெட்ரூம்ல இருந்த அவங்க அம்மாவுமே பதறி போய் ஹாலுக்கு ஓடி வராங்க. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த கனகராஜ் ஹால்ல டேபிள் மேல இருந்த ஒரு பீங்கான் டீ கப் எடுத்து அவங்களுடைய தலையிலேயே அடிச்சிருக்கான். வலியால தடுமாற ஆரம்பிச்சு அவங்க மேலேயே பாய்ஞ்சு அவங்களை அப்படியே தரையில தள்ளி படுக்க வைக்கிறான். கூடவே அவங்களுடைய தலையும் பிடிச்சு தரையில ஓங்கி அடிக்க ஆரம்பிக்கிறான். இதனால அவங்களும் அவங்கள மாதிரியே அடி வாங்கியிருந்த ஷீலாவும் மயக்கமடைய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்க வீட்டுல ஓடிட்டு இருந்த டிவியோடைய சவுண்டை அதிகமா வச்சுட்டு நகைகள் மற்றும் பணம் இருக்கிற அந்த பீரோ இருக்கிற ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறானுங்க. ஆக்சுவலா பீரோவுடைய சாவி கிடைக்கல அப்படின்னா அதை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானா இருந்திருக்கு. ஆனா அந்த சத்தம் கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டிவியோடைய வால்யூமை அதிகமா வச்சிருக்கானுங்க. பட் பீரோவை உடைக்கிற அவசியமே இல்லாத மாதிரி சாவி கிடைச்சதால ரொம்பவே ஈஸியா அந்த பீரோவை திறந்து நகைகள் மற்றும் பணத்தை வெளியே எடுக்கிறானுங்க. ஆல்சோ அங்க இருக்கிற 3 செல்போனையுமே எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறானுங்க. பட் அப்பதான் நீ சம்பத் தானே அப்படின்னு ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்குது. அதை கேட்டு அவனுக்கு திரும்பி பார்க்க அங்க தரையில உட்கார்ந்துட்டு இருந்த ஷீலா, நீ எங்க கிட்ட வேலை பார்த்தவன் தானே, உனக்கு வேலை கொடுத்ததுக்கு தான் எங்களையும் அடிச்சு போட்டுட்டு இப்படி நகையை திருடிட்டு போறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பணம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை மிருகமா மாத்துது அப்படின்னு பாருங்க. இப்ப அவங்க அப்படி கேட்டதை பார்த்து அதிர்ச்சியான சம்பத் பக்கத்துல இருந்த கனகராஜ் கிட்ட இவங்க அடையாளம் பார்த்துட்டாங்க, இவங்களை உயிரோட விட்டா நம்ம கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு தலையாட்டின கனகராஜோ நேரா ஷீலா கிட்ட போய் அவங்களுடைய கழுத்தை பிடிச்சு தரையில படுக்க வைக்கிறான். அதே சமயத்துல கிச்சனுக்குள்ள போன சம்பத் அங்க இருக்கிற ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து ஷீலாவுக்கு முன்னாடி நிக்கிறான். அந்த கனகராஜ் ஷீலா கத்த விடாம அவங்களுடைய வாயை பொத்த அவங்க மேல ஏறி உட்கார்ந்த சம்பத் கத்தியால அவங்களுடைய கழுத்தை கொடூரமா அறுக்க ஆரம்பிக்கிறான். ரத்த வெள்ளத்துல துடிக்க ஆரம்பிச்ச ஷீலாவும் அடுத்த சில நொடிகள்லயே துடிச்சு இறந்து போறாங்க. ரத்தக்கரை படிஞ்ச அந்த கத்திய மறுபடியுமே கிச்சனுக்கு கொண்டு போன சம்பத் அதை அரைகுறையா வாஷ் பண்ணிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடுறான். அதுக்கப்புறமா அவனும் கனகராஜுமா சேர்ந்து ஷீலா மற்றும் அவங்க அம்மா போட்டிருந்த நகைகளையுமே கலட்டி பையில போட்டுக்கிறானுங்க. கூடவே பணத்தோடு இருந்த அவங்க 2 பேருடைய பர்ஸையுமே சேர்ந்து எடுத்துக்கிறானுங்க. அந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் டோரை உள்ள இருந்தபடியே லாக் பண்ணிட்டு பின்வாசல் வழியா கதவை திறந்து மறுபடியுமே கேட்டு கிட்ட வரானுங்க. அவனுக்கு நகையோட வர்றதை பார்த்த மணிகண்டன் வெளியே யாருமே இல்லை அப்படின்னு கை காட்டி சிக்னல் பண்றான். அதுக்கப்புறமா யாருக்குமே தெரியாத மாதிரி அந்த 3 பேருமே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கானுங்க. பட் கொள்ளையடிக்க போன இடத்துல தேவையில்லாம கொலை பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற பயம் அவனுங்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, நகைகளை விற்க போனோம் அப்படின்னா அதை வச்சு போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயமும் அவனுங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இந்த ஒரு நிலைமையில தான் கொள்ளையடிச்ச நகைகளை காசாக்குறதை விட இப்போதைக்கு செஞ்ச கொலையிலிருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற எண்ணம் தான்
அவனுங்களுக்குள்ள அதிகமா ஓடிட்டு இருந்துச்சு. இதனால கொள்ளையடிச்ச நகைகளையும் செல்போன்களையும் எங்கேயாவது ஒளிச்சு வைக்கலாம், பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றானுங்க. அதன்படியே அது எல்லாத்தையுமே அதே பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு காட்டு பகுதிக்குள்ள கொண்டு போய் ஒரு இடத்துல குழிய தோண்டி அதுக்குள்ள நகைகளை புதைக்கிறானுங்க. அண்ட் அந்த பர்ஸ் மற்றும் 2 செல்போனை தீ வச்சு எரிக்கிறானுங்க. என்ன ப்ரோ 3 செல்போன் தானே, இன்னொரு செல்போன் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, எஸ் கனகராஜ் அப்படிங்கிறவன் கொள்ளையடிச்சிட்டு வந்த அந்த ஒரு செல்போனை மட்டும் எடுத்து அவனுடைய பாக்கெட்லயே வச்சுக்கிறான். இந்த அவனுடைய அல்ப ஆசை தான் பின்னாட்கள்ல அவனுங்களுக்கு ஆப்பு வச்சிருக்கு. ஆக்சுவலா அப்படி அந்த செல்போன் எடுக்கும் பொழுது இதுல நான் புது சிம் கார்டை போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன், யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு தான் அவன் மற்ற 2 பேரையுமே சமாதானப்படுத்தியிருக்கான். அதுக்கப்புறமா அந்த கனகராஜ் மட்டும் பாலக்காடுலயே தங்க சம்பத்தும் மணிகண்டனும் கோயம்புத்தூர்ல இருக்கிற கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு போயிருக்கானுங்க. பட் திருடுன அந்த செல்போன்ல கனகராஜ் புது சிம் கார்டை போட்டதுமே போன்ல இருக்கிற IMEI நம்பர் அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறத போலீஸ்க்கு துல்லியமா காட்டி கொடுத்துச்சு. சோ இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அவன் சொன்ன அந்த கன்ஃபஷனை வச்சு ஒரு போலீஸ் டீம் அந்த காட்டு பகுதிக்குள்ள போய் அவனுக்கு புதைச்சு வச்சிருந்த அந்த நகைகளை ரெக்கவர் பண்றாங்க. இன்னொரு டீம் கோயம்புத்தூருக்கு போய் அங்க ஒரு தோப்பு வீட்டுல பதுங்கியிருந்த சம்பத்தையும் மணிகண்டனையும் சுத்தி வளைச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண அவனுங்களை தமிழ்நாட்டில இருந்து கிரைம் நடந்த கேரளாவுக்கும் கூட்டிட்டு வராங்க. அவ்வளவுதான ப்ரோ, இனிமேல் என்ன, கில்லர்ஸை அரெஸ்ட் பண்ணியாச்சு, போலீஸ் அவனுங்களை கோர்ட்ல நிப்பாட்டி தண்டனை வாங்கி தர போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இங்கதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வர ஆரம்பிச்சது. எஸ், கில்லரான சம்பத்துடைய தம்பி தன்னுடைய அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சம்பத்தை கேரளாக்கு தானே கூட்டிட்டு போனாங்க. சோ கேரளால இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. பட் அந்த சம்பத் இப்ப உயிரில்லாத உடலா ஹாஸ்பிட்டலுடைய மார்ச்சரியில கிடக்குறான் அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல் தான் அவருக்கு கிடைச்சது. அதாவது கேரளா போலீஸுடைய கஸ்டடியில இருந்த சம்பத்துக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னும் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயுமே கூட காப்பாற்ற முடியல அப்படிங்கிற தகவல் தான் சம்பத்துடைய தம்பிக்கு சொல்லப்பட்டுச்சு. பட் போலீஸ் சொன்னதை கொஞ்சம் கூட நம்பாத சம்பத்துடைய தம்பி ஒரு லாயரை வச்சு சம்பத் கூட சேர்ந்து அரெஸ்டான அந்த மணிகண்டன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் குரல் நடுங்கினபடி போலீஸுடைய கஸ்டடியில நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அது சரியா மார்ச் 28, 2010 கில்லரான சம்பத்தையும் மணிகண்டனையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனுங்களை போலீஸுடைய கார்லயே வச்சு கோயம்புத்தூர்ல இருந்து கேரளாவுக்கு கூட்டிட்டு வராங்க. பட் தமிழ்நாட்டுடைய எல்லையில இருக்கிற வரைக்கும் அமைதியா இருந்த போலீஸ் கேரளாவுடைய பார்டருக்குள்ள வந்த உடனேயே அவங்களுடைய ஒட்டுமொத்த கோவத்தையும் கில்லர்ஸ் மேல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது காருக்குள்ளேயே வச்சு அவனுங்களை அடிச்சு உதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மலைப்புழா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்லயும் வச்சு அவனுங்களை அடைச்சு சரமாரியா அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு சில சோர்சஸ்ல அது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னும் சில சோர்சஸ்ல அது ஒரு ஹோட்டல் ரூம் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இந்த 2 கில்லர்ஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தது என்னமோ ஒரு 5 போலீஸ் தான் அப்படின்னாலுமே கூட அதுக்கப்புறமா கிரைம் நடந்த அந்த புத்தூர் அப்படிங்கிற ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்னுமே ஒரு 5 போலீஸ் அந்த குவார்ட்டர்ஸ்க்கு வராங்க. அவங்களுமே சேர்ந்து அந்த கில்லர்ஸை கொடூரமா அடிச்சு உதைக்கிறாங்க. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி விக்டிமுடைய தங்கச்சி ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் அப்படிங்கறதால கில்லர்ஸை சீக்கிரமா பிடிக்க சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறையவே பிரஷர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வாரமா சரியா தூக்கம் சோறு தண்ணி இல்லாம அலைஞ்சிட்டு இருந்த போலீஸ் டீம் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த கோவத்தையுமே அந்த கில்லர்ஸ் மேல இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கடுமையான தாக்குதலையும் போலீஸுடைய பூட்ஸ் கால் மிதியும் தாங்க முடியாத சம்பத்துடைய இதயம் துடிக்கிறதையே நிறுத்திருச்சு. எஸ், அடி தாங்க முடியாத சம்பத்துக்கு சடனா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அடுத்த சில நொடிகள்ல அவனுடைய உயிர் பிரிஞ்சு போயிருக்கு. அவனுடைய மூச்சோட சேர்த்து இதய துடிப்பு நாடி துடிப்பு இது எல்லாமே நின்னு போயிருச்சு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் சம்பத்துடைய கஸ்டோடியல் டெத்தை இயற்கை மரணமா மாத்துறதுக்கான ஒரு மாஸ்டர் பிளானை போடுறாங்க. அதாவது மார்ச் 29 அன்னைக்கு காலையிலேயே சம்பத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டதாகவும் அவன் லாக்அப்ல இருக்கிறப்ப மதியானம் ஒரு 12 மணி போல அவனுக்கு நெஞ்சு வலி வந்துச்சு அப்படின்னும் உடனடியா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனப்ப அவன் இறந்துட்டான் அப்படின்னும் ஒரு ஃபேக்கான கதையை ரெடி பண்றாங்க. அதை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு போலியான FIR-ஐயும் எழுதி வைக்கிறாங்க. இந்த உண்மைகள் எல்லாமே அவன் கூட அரெஸ்டான மணிகண்டன் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட சம்பத்துடைய தம்பி நேரா கேரளா டிஸ்ட்ரிக்ட் உடைய கோர்ட்ல போய் சம்பத்தை அரெஸ்ட் பண்ண போலீஸ்க்கு எதிராக ஒரு கேஸை ஃபைல் பண்றாரு. ஆல்சோ இந்த கேஸை CBI தான் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷனையும் கொடுக்கிறாரு. அதை ஏத்துக்கிட்ட கோர்ட்டும் சம்பத்துடைய கேஸை CBI கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆர்டர் போடுது. அதுல ஃபேக்கா FIR ஃபைல் பண்ண SI புருஷோத்தம்
கௌதமன் அப்படிங்கிறவரோட சேர்த்து இன்ஸ்பெக்டர் விபின் தாஸ், டிஎஸ்பி ராமச்சந்திரன் அப்படின்னு மொத்தமா 11 போலீஸ்காரங்களுக்கு எதிரான சார்ஜ் ஷீட் கோர்ட்ல சப்மிட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாம அட்டாப்சி ரிப்போர்ட்லயும் சம்பத்துடைய உடல்ல நிறைய காயங்கள் இருக்கு அப்படின்னும், அது கொடூரமா அடிச்சு துன்புறுத்தப்பட்டதால ஏற்பட்ட காயம்தான் அப்படின்னும், போலீஸோடைய அடியை தாங்க முடியாம தான் நெஞ்சு வலி வந்து அவர் இறந்திருக்காரு அப்படிங்கிறதும் அதிகாரப்பூர்வமா உறுதியாகுது. இப்படி சம்பத்துடைய கஸ்டோடியல் டெத் கேஸ் நடந்துட்டு இருந்த அதே பேரலல் டைம்ல ஷீலாவை கொலை பண்ணதற்கான கேஸும் கோர்ட்ல நடக்க ஆரம்பிக்குது. இந்த கேஸை விசாரிச்ச பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் 2011 மே மாசம் கில்லர் கனகராஜுக்கு டெத் சென்டென்ஸ், தூக்கு தண்டனை கொடுத்து தீர்ப்பு எழுது. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்த ஒரு அப்பாவி பெண்ணுடைய கழுத்தை அறுத்து அவன் கொலை பண்ணியிருக்கான். அதையுமே அந்த பெண்ணுடைய அம்மாவுடைய கண்ணு முன்னாடியே வச்சு பண்ணதால இத ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லி தான் கோர்ட் இந்த மரண தண்டனையை அவனுக்கு கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம கொள்ளையடிக்கிற நோக்கத்தோட அத்துமீறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சதற்காக 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும், கொள்ளையடிச்சிட்டு போனதுக்காக 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும், ஷீலாவுடைய அம்மா மேல கொலை வெறியோட தாக்குதல் நடத்தினதுக்காக இன்னுமே ஒரு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படுது. பட் கொள்ளையடிக்கிறதுக்கு உடந்தையா இருந்த மணிகண்டன் அவனை இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணி கோர்ட் ஆர்டர் போடுது. அது எப்படி ப்ரோ, அவனை மட்டும் எப்படி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் சட்டத்தில் இருக்கிற சில லூப் ஹோல்ஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலா கொலை நடந்த அன்னைக்கு யாராவது வர்றாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக அவன் அந்த வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருந்திருக்கான் இல்லையா. பட் மணிகண்டன் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை, நான் கிரைம் சீன்ல இல்லவே இல்லை, கிரைம் சீன்ல இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரங்களுமே இல்லை அப்படின்னு கோர்ட்ல சாதிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, போலீஸால மணிகண்டன் கொலை நடந்த ஏரியாவுடைய அந்த டவர் ரேஞ்சில் தான் இருந்திருக்கான் அப்படிங்கிற வரைக்கும் தான் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. பட் கனகராஜ கில்லர் அப்படின்னு அடையாளம் காட்டின ஷீலாவுடைய அம்மாவால வீட்டுக்குள்ளேயே வராத, அதாவது கொள்ளையடிக்கிறதுக்கு அந்த வீட்டுக்குள்ள வராம கேட்டுக்கிட்டேயே நின்றுட்டு இருந்த மணிகண்டனை அடையாளம் காட்ட முடியாம போகுது. பிகாஸ் அவங்க தான் அவனை பார்க்கவே இல்லையே. ஸோ இதன் அடிப்படையில் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை குற்றவாளிக்கு சாதகமாக வச்சு கோர்ட் அவனை ரிலீஸ் பண்ணியிருக்கு. பட் டெத் சென்டென்ஸ் வாங்கின கனகராஜ் ஹை கோர்ட்ல போய் அப்பீல் பண்றான். ஹை கோர்ட்டும் அந்த டெத் சென்டென்ஸை லைவ் சென்டென்ஸா குறைச்சிருக்கு. அதுக்கு ஹை கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கனகராஜ் கொலை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அந்த வீட்டுக்குள்ள போகல, அவனுடைய நோக்கம் கொள்ளையடிக்கிறது மட்டுமா தான் இருந்திருக்கு. கூடவே அவன் யூஸ் பண்ண மர்டர் வெப்பனுமே கூட கொலை நடந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. அவனா எந்த ஒரு வெப்பனையுமே வெளியிருந்து வீட்டுக்குள்ள கொண்டு போகல. சோ இந்த கோணத்திலிருந்து கேஸை பார்த்து அவனுடைய டெத் சென்டென்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்னு அவனுடைய லாயர்ஸ் வாதாடினதுக்காக அதை ஏத்துக்கிட்ட கோர்ட்டும் 2013 ஆகஸ்ட் மாசம் அவனுடைய டெத் சென்டென்ஸை லைவ் சென்டென்ஸா கம்மி பண்ணி தீர்ப்பு வழங்குது. இதுல இறந்து போன சம்பத் தான் முக்கியமான குற்றவாளி அப்படின்னாலுமே கூட அவன் உயிரோட இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக அவனுக்கு எதிரான எந்த ஒரு தீர்ப்புமே கோர்ட் கொடுக்கல. இந்த கேஸ்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் ஒன்று இருக்கு. பண ஆசை ஒரு மனுஷனை எப்படிப்பட்ட கொடூரமான நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய உதாரணம். குறுக்கு வழியில ஈஸியா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்ச சம்பத் தன்னுடைய உயிரையே விட்டுட்டான். அவன் கூட சேர்ந்த கனகராஜ் தன்னுடைய வாழ்க்கையவே தொலைச்சிட்டு ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கான். அண்ட் இதுல ரொம்பவே கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தரை முழுசா நம்பி வேலைக்கு வச்சா அந்த ஒரு நம்பிக்கையை மொத்தமா தகர்த்து எப்படி ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க. நம்ம வீட்ல வயசானவங்க, பெண்கள் தனியா இருக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான சேஃப்டி விஷயங்கள் இருக்கு. பேக்ரவுண்ட் செக். வீட்ல நம்ம ஒரு ஆளை வேலைக்கு வைக்கும் போது அவங்களுடைய ஆதார், ஐடி ப்ரூஃப், சொந்த ஊருடைய அட்ரஸ் அப்படின்னு இது எல்லாத்தையுமே தெளிவா கேட்டு அதை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கீப் சீக்ரெட்ஸ் சேஃப். நம்மளுடைய வீட்ல பணம், நகை இது எல்லாமே எந்த ரூம்ல இருக்குது அப்படிங்கறதையோ, நம்ம வீட்டுடைய பீரோ சாவி வைக்கிற இடத்தையோ வேலை செய்யறவங்க கவனிக்கிற மாதிரி வச்சுக்க கூடாது. அதாவது அவங்களுக்கு தெரியற மாதிரி வைக்க கூடாது. பிகாஸ் பண கஷ்டம் சில நேரங்கள்ல நல்லவங்களை கூட தப்பு பண்ண தூண்டும். பி அலர்ட் அட் டோர்ஸ். வீட்ல நம்ம தனியா இருக்கிறோம் அப்படின்னா யாராவது காலிங் பெல் அடிக்கிறாங்க அப்படின்னா வந்திருக்கிறது தெரிஞ்சவங்களாகவே இருந்தாலுமே கூட உடனடியா கதவை முழுசா திறக்காம செயின் லாக் வழியாகவோ அல்லது ஜன்னல் வழியாகவோ யாரு என்ன அப்படிங்கறத கேட்டுட்டு அதுக்கப்புறமா திறக்கிறது தான் பாதுகாப்பானது. முடிஞ்சா வீட்டுடைய வாசல்ல ஒரு சிசிடிவி கேமரா வச்சுக்கிறது இன்னுமே நல்லது. அப்டேட் லாக்ஸ்.
நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க திடீர்னு எந்த ஒரு காரணமுமே இல்லாம வேலையை விட்டு நின்னுட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் செஞ்சுட்டு இருந்த ரொட்டீனான ஒர்க்ஸ் மேல கொஞ்சம் அப்டேட் கொடுக்கறது, கொஞ்சம் மாத்துறது ஒரு நல்ல விஷயம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க வீட்டுக்கு வெளியில டோரை லாக் பண்ணிட்டு அந்த சாவியை எந்த இடத்துல வைப்பீங்களோ அங்க வைக்காம வேற இடத்துல மாத்துறதோ, இல்ல அந்த மாதிரி பழக்கமே இல்லாம எத்தனை பேர்கிட்ட அந்த சாவி இருக்கணுமோ அத்தனை டூப்ளிகேட் சாவி பண்ணி வச்சுக்கிறது இன்னுமே பெட்டரா இருக்கும். முடிஞ்சா உங்களுக்கு ரொம்பவே சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னா வீட்டுடைய டோர் லாக்ஸை மாத்துறது கூட ஒரு புத்திசாலித்தனமான மெஷர். வீடியோவை பார்க்குற நிறைய பேர் வீடியோ பார்க்குற ஆர்வத்தில் வீடியோவை லைக் பண்ணாம விட்டுறீங்க. ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் மை டியர் SDA ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம வீட்டில் நம்ம நம்பி வேலைக்கு வைக்கிறவங்கள எந்த அளவுக்கு நம்பலாம்? அண்ட் சம்பத்துக்கு இயற்கை கொடுத்த தண்டனையும் போலீஸ் பண்ண விஷயத்தையும் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.